காலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அல்பேயுவின் குமாரனாகிய லேவி அவருக்கு பின் செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்க வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு அரசாங்க பணியிலே அவன் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவ ஜனமே, கர்த்தர் கூப்பிட்ட உடனே அவர் பின்பாக சென்றானாம். எத்தனை பேர் நம் அரசாங்க பணியிலே உட்கார்ந்து இருந்தாலும் தேவனுடைய வேலையை செய்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்து விட்டால் தேவன் நம்மிடத்தில் பிரியப்படுகிறார் என்று சொல்லி நினைக்கிறோம். அல்லவே அல்ல. இயேசுவுக்கு பின் செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவுக்கு பின் சென்று அவருடைய வேலையை, அவர் சொல்லுகிற காரியத்தை, நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும், எந்த அரசாங்க துறையில் இருந்தாலும், அரசாங்கம் சாராத துறையில் இருந்தாலும், சாதாரண குடும்பவாசிகளாய் நீங்கள் இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளுக்கென்று நீங்கள் ஒரு பெரிய லட்சியத்தை எப்படி வைத்திருக்கிறீர்களோ அதே போலதான் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தரும் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பாரபட்சம் அல்ல. அதற்கு நீ பெரியவன், நீ சிறியவன், நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ சம்பாதிக்கிறவன், நீ சம்பாதிக்காதவன் என்றெல்லாம் கர்த்தர் பார்க்கிறது கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரியாகத்தான் அவர் சிருஷ்டித்தார். அவர் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாதபடிக்கு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லாதபடிக்கு தான் நம்மை பார்க்கிறார். எனவே தேவ ஜனமே, ஆயத்துறையில் வரி வசூல் செய்து கொண்டிருந்த, அரசாங்கத்திலே அமர்ந்திருந்த லேவி எப்படி தேவன் கூப்பிட்ட உடனே அவருக்கு பின் சென்றானோ, நீங்களும் தேவ சத்தம் உங்கள் வாழ்க்கையில என்ன என்பதை கேட்டு, தேவ அழைப்பு என்ன என்பதை கேட்டு அவருக்கு நீங்கள் பின் செல்லுங்கள். அவர் சொல்லுகிற வேலையை நீங்கள் செய்யுங்கள். அவரே நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த லேவி மாத்திரம் அவர் பின்பாக செல்லவில்லை என்றால் அவன் குடும்பம் விடுதலையாக முடிந்திருக்காது. அவன் குடும்பம் நிம்மதியாக தூங்கி இருக்க முடியாது. அவனுக்கு ஒருவேளை மரணம் சம்பவிக்க கூட இருக்கலாம். கர்த்தர் அதிலிருந்து அவனை அவருக்கு பின் செல்லும்படியாக அழைக்கிறதை கூட நாம் பார்க்கலாம். ஆம் தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து ஆண்டவருக்காக வாழுங்கள். அவருக்கு பின் செல்லுங்கள். தேவனுடைய வேலையை செய்யுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆயத்துறையில் இருந்த லேவி எப்படி உமக்கு பின்பாக சென்றானோ அதே போல நாங்களும் உமக்கு பின்பாக செல்ல எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.